இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். படத்தை போய் பார்த்த ஜோக்கர்ஸ் சொல்றாங்க. வெற்றிமாறன் சார் உட்கார்ந்திருக்காருல்ல, அவர் எத்தனை படங்கள் எடுத்திருக்காரு? அப்ப அவரையும் சேர்ந்த ஜோக்கர்ஸ் தான் கூப்பிடுறீங்களா? மைக்கில் இந்த பேசிட்டு இருக்கே நடுவுல மைக் புடுங்குறாங்க. இதுதான் அவங்க ஜனநாயகத்தோட லட்சணமா? I don't become a joker. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி ஜந்தர் மந்தரில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் மாணவர்கள், இளைஞர்கள் போராட்டம் நடத்தியதை தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்களில் இளைஞர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் சென்னை தீநகரில் இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகமான பாலன் இல்லத்தில் நடந்த போராட்டத்தில் நடிகை சனம் ஷெட்டி கலந்து கொண்டு பேசினார். அப்போது இந்த மேடையை அரசியலுக்காக பயன்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் கோமாளிதான். நான் தளபதியுடைய தீவிரமான ஃபேன். நேற்றுதான் ஜனநாயகன் FDFS பார்த்துவிட்டு வந்திருக்கிறேன் என்று பேசினார். அப்போது கூட்டத்தில் இருந்த போராட்டக்காரர்கள் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கூச்சலிட்டனர். அதைத் தொடர்ந்து சனம் ஷெட்டி கோபப்பட அவருடைய மைக் பிடுங்கப்பட்டது. பின்பு வேகமாக வெளியேறினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாணவர்களுடைய போராட்டம் என்றுதானே கூப்பிட்டார்கள், அதைத்தான் நான் பேசினேன். ஆனால் படம் பார்த்து வந்ததால் ஜோக்கர் என சொல்கிறார்கள். ஒரு நாள் ஒரு படத்தை பார்த்தால் ஜோக்கரா? பேசிக்கிட்டு இருக்கும் போதே மைக்கு பிடுங்குறாங்க. இதுதான் ஜனநாயகத்தின் லட்சணமா? அவர்கள் ஜனநாயகத்திற்காக போராடவில்லை, ஒரு அஜெண்டாவை வைத்துதான் போராடுகிறார்கள். அந்த சதி வலையில் யாரும் விழுந்து விடாதீர்கள். நான் யார் சொல்லியும் வரவில்லை. மக்களின் ஒருவராக மாணவர்களுக்கு குரல் கொடுக்க வந்திருக்கிறேன். எனக்கு தோன்றுவதை தான் பேசுவேன். பேசுவதற்கு சுதந்திரம் கொடுக்காத இவர்கள் சுதந்திரத்துக்கு போராடுகிறார்களா? இது ஒரு போலியான போராட்டம் என்றார். இது குறித்து விளக்கம் அளித்த போராட்டக்காரர்கள், இங்கே யார் வேண்டுமானாலும் வரலாம், என்ன வேண்டுமானாலும் பேசலாம், அதற்கு சுதந்திரம் இருக்கு. ஆனால் சனம் ஷெட்டி மைக்கை பிடுங்கிவிட்டதாக சொல்லி இருக்கிறார். அவரிடம் நாங்கள் என்ன சொன்னோம் என்றால், மைக்கை கொடுங்கள், நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் என்றோம். மற்றபடி அவரை பேச விடாமல் தடுப்பது எங்கள் எண்ணம் இல்லை. அப்படிப்பட்ட சம்பவங்களும் நடக்கவில்லை என்றார். தற்போது இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி சனம் ஷெட்டிக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பலர் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த ஒரு மேடைய பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க தான் ஜோக்கர்ஸ். நாங்க கிடையாது. நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன். ப்ரோ ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் தானே கூப்பிட்டாங்க. மாணவர்களுக்காக பேசுங்க தான் கூப்பிட்டாங்க. அதுதானே நான் பேசிட்டு இருக்கேன். கூப்பிட்டு வச்சு படத்தை போய் பார்த்த ஜோக்கர்ஸ் சொல்றாங்க. நான் படத்தை போய் பார்த்தேங்க. நான் ஒரு நாள் ஒரு படத்தை பார்த்தா நான் வந்து ஜோக்கரா? வெற்றிமாறன் சார் உட்கார்ந்திருக்காருல்ல, அவர் எத்தனை படங்கள் எடுத்திருக்காரு? அப்போ அவரையும் சேர்த்த ஜோக்கர் தான் கூப்பிடுறீங்களா? இல்ல, இது ப்ரோ டெமோக்ரசி, ஜனநாயகத்துக்காக நம்ம போராடுறோம் சொல்றாங்க. இல்ல, மைக்கில் இந்த பேசிட்டு இருக்கே நடுவுல மைக்கு புடுங்குறாங்க. இதுதான் அவங்க ஜனநாயகத்தோட லட்சணமா? இல்ல, நீங்க எல்லாம் பாத்தீங்க தானே நான் என்ன சொன்னேன்? ஐ ஆம் ஹியர் ஆஸ் அ பப்ளிக்ல ஒருத்தியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொடெஸ்ட் பண்ண, ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பண்ணதா வந்திருக்கேன். இந்த மேடைய பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ண எவனா இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நீங்க 100 பேர் இருங்க, 1000 பேர் இருங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. துரத்திட்டாங்க, என்ன மைக்கு புடுங்கி துரத்தி இருக்காங்க. இதுலயே புரியுது இவங்க டெமோக்ரஸியோட லட்சணத்தை. டெமோக்ரஸிக்காக இவங்க போராடல, அவங்க ஏஜெண்டா வச்சுதான் போராடுறாங்க. டோன்ட் ஃபால் ஃபார் திஸ் ட்ராப். எல்லாரையும் நீங்க தானே இருந்தீங்க. அப்போ நான் சொல்லிட்டு தான் வந்தேன். எனக்கு என்ன தோணுதோ என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் தான் நான் பேசுவேன்னு. நீங்க தேவையில்லாம கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்றீங்கன்னா நான் என்ன இவங்களுக்கு பப்பெட்டா? இவங்க யாரு?
நான் யாரையும் சொல்லி வரல, யாரையும் கேட்டு வரல. எனக்காக நான் வந்திருக்கேன். பேசுறதுக்கு சுதந்திரம் கொடுக்காத இவங்க சுதந்திரத்துக்கு போராடுறாங்க. இது ஒரு போலி ப்ரொடெஸ்ட். நான் சொல்றேன் கேளுங்க. மத்த ப்ரொடெஸ்ட் டெல்லியில என்ன நடக்குது எனக்கு தெரியல, நான் அங்க போகல. இப்போ சொல்றேன் 100% சப்போர்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். சல்யூட் டு சோனம் வாங்சுக். மகாத்மா காந்தி ரேஞ்ச்ல நீங்க இருக்கீங்க சார். சல்யூட், ஹியூஜ் சல்யூட். கால விழுந்து நான் வந்து உங்க பிளெஸிங் வாங்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ் கால விழுந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். ஆனா இன்னைக்கு இங்க நடக்கிற ப்ரொடெஸ்ட் போலி ப்ரொடெஸ்ட். என் கையில இருந்து மைக் புடுங்கி இருக்காங்க. நான் என்ன சொன்னேன்? Just because I watched the movie of my favorite star, I don't become a joker. If you are really democratic, then you should allow me to speak out. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.